தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூரில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது குறித்த முழுமையான விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் தாரிணி. தாரிணி, முழுமையான விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. வணக்கம் ரமணப்பிரியா. தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில், தெற்கு ஆந்திரா, வட தமிழக கடலோர பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடலில், தெற்கு ஆந்திர தமிழக கடலோர பகுதிகளில் நிலவுகிறது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் அதே பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், இன்றும் நாளையும் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக அடுத்த 3 மணி நேரத்திற்கு திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் ஆகிய மாவட்டங்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையும், சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு லேசானது முதல் மிதமான மழையும் பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது சென்னையில் நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், ராயப்பேட்டை, அண்ணா சாலை, சூளைமேடு, வடபழனி, கே நகர் ஆகிய பகுதிகளில் லேசான மழையானது பெய்து வருகிறது. கவனப்பிரியா. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாரிணி.